இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் மருத்துவத்துறையில் நம்பர் 1 என மெய்ப்பிக்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின், விரைவில் அதிமுகவை ஐசியூவில் அனுமதிக்கும் நிலைமை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 1250 முகாம்கள் கேம்ப்ஸ் நடத்தப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டமாக நடத்தப்பட்ட 185 கேம்ப்கள்ல 2,60,60,000 மக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. முந்தைய ஆட்சியர்களால் கைவிடப்பட்ட நலம் காப்போம் திட்டத்தை நம்முடைய அரசு மீண்டும் செயல்படுத்தியது. கடந்த ஆண்டு மட்டும் இந்த முகாமில் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறாங்கன்னா இந்த துறையினுடைய சாதனை. ஆகவே மருத்துவத்துறையில் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்பதை நிரூபிக்கின்ற வகையில மீண்டும் மீண்டும் நம்முடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.